உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விசுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. சித்திரை மாத துலாம் ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் விசுவாசு வருஷம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, அதே போல் சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அதே போல் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் துலா ராசி அப்படின்னு இருக்குது. இதில் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கணும். சுவாதியில் பிறந்தவரை சோதிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. சுவாதியில் பிறந்தவர்கள் துலா ராசி ஓரளவு சமாளிச்சிருவாங்க, சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.
அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இவங்களுக்கு எதுவுமே முழுமையாக முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராடி தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒரு நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறதுங்கிறது வேற, ஒரு நட்சத்திரம் பாத கணக்கில் பிரிகிறது அப்படிங்கிறது வேற. சுவாதி நட்சத்திரம் துளாராசின்னா 4 பாதமும் துளாராசி தான். இப்போ இதே சித்திர நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, 1-2 பாதம் கன்னிராசி, 3-4 பாதம் துளாராசி. சில பேர் இந்த துளாராசியில் பிறந்துட்டு படாத பாடு படுத்தி வந்துடும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துளாராசி இருக்குது, 4ஆம் பாதம் விருச்சிக ராசியும் இருக்குது. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு பலன், துளாராசின்னு சொன்னால் ஒரு பலன். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இதே இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ருண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ஜாதகத்தில் சனி வரார், 6ஆம் இடத்துக்கு வரார். 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் துளாராசிக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது இந்த விசுவாச வருஷம், இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கவலையே படாதீங்க. நிறைய ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்க, வேலை கிடச்சி அந்த வேலைக்கும் சரியாக போக முடியாமல் கொஞ்ச நாள் போய் அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு வேலை அப்படி மாறி நிறைய கொஞ்சம் கடன் பிரச்சனைகள். இன்றைக்கும் துளாராசி பொறுத்தளவுக்கு நிறைய கடன் பிரச்சனையில தான் இருக்கீங்களே தவிர இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னமும் தெய்வ வழிபாடுகள் இன்னும் நிறையா இருக்கணும், இன்னும் நிறையா விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் நான் இங்கே சொல்ல வர வேண்டியது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளாராசியில் பிறந்தவர்கள் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும். 2ஆம் கல்யாணம் கண்டிப்பாக நல்ல முறையில் கூடி வரும். 2வது திருமணம், நான் விவாகரத்தை எடுத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ எனக்கு நான் 2வது கல்யாணம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் கூடி வரும். ஸோ கல்யாணம்லாம் நல்லபடியாக முடியும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுங்க. ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு நிறையா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை போகிறதுக்கு உண்டான சில பேருக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கு, உங்களுடைய சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. டெவலப்மெண்ட்டு இல்லை இந்த மாதிரி விஷயத்துலலாம் கணினி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பேரும் நல்ல விஷயங்களும் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். துளாராசி பொறுத்தளவுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். பிரிந்த கணவர்கள் பிரிந்த மனைவிமார்கள் ஒற்றுமையாக ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகங்கள் அமைப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க மே மாதம் வரைக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத குறை இல்லாமல் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த படிப்பு அப்படிங்கிறது ஒன்று, படிக்கிற படிப்பாக ஒன்று இருக்கும். இப்போ +2 நான் முடிச்சுட்டேன், இப்போ அடுத்து நான் காலேஜுக்கு நீங்கள் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில காலேஜ் சீட்டு கிடச்சி சரியாயிடும். சில பேருக்கு அந்த ஒரு கிட்ட போய் மாற்றத்தை ஏற்படுத்திடும். சில பேர் இப்போ நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைப்பாங்க, கிட்ட போய் அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அது மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அதனால் இந்த படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் மாணவிகள் அதில் கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ தான் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ காலேஜுக்கு உள்ளே போகிறதா இருந்தாலும் இப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம்லலாம் இன்னும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சில இப்போ முன்னாடி மாதிரிலாம் எப்படி இருந்ததுன்னா +2 முடிச்சா அடுத்தது காலேஜ் போயிடலாம். இப்போ காலேஜில் இப்போ சேர்ந்தால் கூட இப்போல்லாம் வந்து இப்போ காலேஜுக்கெலாம் கூட இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வருதான் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். நம்ம தான் முடிச்சிட்டோமே அடுத்தது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இன்னமும் அதிக அக்கறையை செலுத்த வேண்டும். அதே போல் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகை சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் அபிவிருத்தியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் இன்னும் நல்லா இருக்கும்.
சில பேருக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது. யாருக்கு ஒத்து வராது? சித்திர நட்சத்திரத்துக்கு ஒத்து வராது, கவனமாக இருங்க. விசாக நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும். சில நேரங்களில் கொஞ்சம் கவனத்தோட பொறுமை நிதானத்தை கடைபிடித்து இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச 88% வரைக்கும் உங்களுக்கு நன்னா இருக்குது. துளாராசிக்காரர்கள் பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. அந்த ஆலயம் சென்று வழிபட்டால் சிறப்பாக இருப்பீங்க. வணக்கம்.